பெரியார் குறித்து சீமான் தொடர்ந்து விமர்சித்து வரும் நிலையில் அவரின் அரசியல் போக்கு குறித்து மக்கள் தெரிவித்த கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். சரியா தான் பேசுறாரு. அவர் பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. சரியான ஆதாரம் இருக்குங்கிறாரு. வெட்டு 1 எழுத்து நிக்கிற அப்படி இல்ல, அது அவங்களுடைய விருப்பம். ஆதங்கத்தின் வெளிப்பாடா தானே மாபெரும் போராளி. அவர் பேசுறதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அவரும் அதே மாதிரி இருக்கணும். உரிமைக்காரன் போராடுறாப்புல, அதுவரை பாராட்டணும். சீமானுடைய இந்த போக்கு சரியில்லை என்று நான் கருதுகிறேன். முதல்ல பெரியாரை தூக்கி பிடிச்சாரு, திருப்பி பெரியாரை இயல்றாரு. அவங்களுக்கு ஒண்ணுமே பேச தெரியாது. இவர் கொஞ்சம் டைவர்ஷன் ஆயிருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல நினைக்கிறேன். பெரிய தவறு. பெரியார் பற்றி விமர்சனம் தவிர்த்திருக்கலாம். இது தேவையில்லாத ஒரு கருத்து. அவர் ட்ரெண்டிங்லேயே இருக்கணுன்றதுக்காக திமுகவையும் பெரியாரையும் விமர்சி. கொஞ்ச நாள் முருகனை தூக்கி பிடிக்கிறாரு, அப்புறம் சாமியே இல்லைங்கிறாரு. டெய்லி ஏதோ ஒரு நியூஸ்ல வரணுங்கிறதுனால அவர் கொஞ்சம் ஸ்பீடா பேசுறாரு. அவ்வளவுதான். இல்ல, அவர் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்காரு. போகாத ஊருக்கு வழி கேட்கிறவரு, அதனால அவர் அப்படிதான் இருப்பாரு. பெரியாரை விமர்சிப்பது தமிழ்நாட்டில் அரசியலுக்கு தகுதியற்றவர்கள் என்று கருதுகிறேன். பெரியாரை விமர்சிப்பது சூரியனை பார்த்து நாய்கள் குறைப்பதை போன்றது. பெரியாரை விமர்சிக்கிறதுக்கு எனக்கு பெரிய சீமான பெரிய இதாட்டு ஒன்றும் தெரியல. காளானோட வளர்ச்சி என்னவோ அதுதான் சீமானோட வளர்ச்சி. இவருக்கு வர வேண்டிய ஒரு இதே இவரு குறைச்சிட்டாரோங்கிறது எனக்கு படுது. நம்ம பொது இடத்துல ஏதாவது பேசி ஏதாவது ப்ராப்ளம் ஆகி வெளியே வராங்க. எந்த மக்களும் அனுமதிக்க மாட்டார்கள். நேத்து ஒரு வழியில கூட்டிட்டு போறாரு, திருப்பி அதே வழியில ரிவர்ஸ் அடிச்சு இந்த வழி தப்பான வழின்னு அவரே சொல்றாரு. பெரியாரை பற்றி ஆரம்ப காலங்களிலே புகழ்ந்து பேசியவர் தான் சீமான். அவர் நினைச்சதுக்கெல்லாம் நடக்கணும்னா நடக்க முடியாது, அதனாலேயே தொண்டர்களுக்குள்ள வெளியேறாங்க. சீமான் போல தலைவர் இருந்தால் அந்த கட்சியில் யாரும் இருக்க மாட்டாங்க. அவரோட கோவத்தை என்னைக்கு குறைக்கிறாரோ அன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரி பலன் கிடைக்கும். நேரடியா நாம் தமிழர் திமுகங்கிற போது டைரக்டா குறி வைக்க போறாரு சீமான். நாம் தமிழர் வேட்பாளர் பாவம். நாம் தமிழர் கட்சியை திமுகவுக்கு மாற்றாக ஒருபோதும் தூக்கி விட மாட்டார்கள். 5 பேர் தான் துண்டு போட்டு போறான், அது 1000 பேர்னு சொல்றாங்க. மக்கள் மத்தியில வெறும் பணம் மட்டும் தான் பிரதானமா போயிட்டு இருக்கும். யார் வேணாலும் நிக்கலாம், ஜெயிக்க போறது திமுக தான். டெபாசிட்டே கிடைக்காது. பிஜேபி கட்சிக்கு ஆதரவாக இருப்பதாக தோன்றுகிறது. 2026 தேர்தலில் மக்கள் தெளிவான முடிவு எடுத்தாங்கன்னா நாடு நல்லது.